ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப் தான் பார்க்க போகிறோம். இதில் எந்த விதமான சாஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வீட்டிலையே எப்படி சூப்பராக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். சூப் பண்ணுறதுக்காக முதல்ல நான் காய்கறிகளை எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு முழு குடைமிளகாயில் நான் பாதி குடைமிளகாய் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து 2 மீடியம் சைஸ் கேரட், அதையும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி 50 கிராம் பீன்ஸ், 50 கிராம் முட்டைக்கோஸ் இதெல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியனில் இருக்கிற வெங்காயத்தை மட்டும் யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லாதவங்க நார்மல் வெங்காயமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெங்காயத்தாள் இல்லாதவங்க கொத்தமல்லி கீரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கேன். இதை நான் வேக வச்சுக்கல, பச்சையாக தான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவு பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த சூப் கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுக்கிறேன். அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை நல்லா கரைச்சி வச்சுக்கணும். உங்களுக்கு சூப் எவ்வளோ கெட்டியாக வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம சூப்புக்கு தேவையான எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து ஒரு கடாய் எடுத்து அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கணும். பட்டர் இல்லாதவங்க நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் அல்லது நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் இந்த சூப்புக்கு. இதில் பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கணும். அதே மாதிரி நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கேரட் பீன்ஸ் வேகிறதுக்கு டைம் ஆகும், அதனால் அதையும் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். குட்டி பசங்களுக்கு செய்கிறதா இருந்தால் நம்ம பட்டர் சேர்க்குறோம். பெரியவங்களுக்கு செய்கிறதா இருந்தால் நீங்கள் தண்ணியிலேயே டைரெக்டாக இந்த காயெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த சூப்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். அந்த தண்ணியிலேயே நான் நறுக்கி வச்சுருக்க கார்ன் துண்டுகளையும் சேர்த்து வேக வைக்க போகிறேன். இப்போது இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வேக விட்டுடுங்க. அப்போது அந்த காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்து கிடைக்கும் நமக்கு. பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க முட்டைக்கோஸ், குடைமிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கணும். முட்டைக்கோஸ், குடைமிளகாயை நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்தா அது ரொம்ப வெந்துடும். அது சூப்புக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஆனால் இது கொஞ்சம் க்ரெஞ்சியாக இருக்கும்போது நம்ம சூப் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதை கடைசியாக சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் இதில் காலிஃப்ளவர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர், மஷ்ரூம் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போது இதெல்லாம் சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். அதுக்கு மேலே விட்டுடாதீங்க, அப்புறம் அந்த கேப்சிகத்தோட டேஸ்ட்டே சேஞ்ச் ஆகிடும். இப்போது காய்கறிகளெல்லாம் கரெக்டாக வெந்து ரெடி ஆகியிருக்கு. அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மிக்ஸையும் இதில் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இதை சேர்த்து நம்ம கிளறிட்டு இருக்கும்போதே அது கொஞ்சம் கெட்டியாகிடும். கடைசியாக நான் கட் பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியனும் 1 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு பொடியும் சேர்த்துக்கிறேன். மிளகு பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியனுக்கு பதிலாக கொத்தமல்லி கீரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் திக்காகி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்தாச்சு. இப்போது நமக்கு சுட சுட சூப்பரான சூப் ரெடி ஆகியாச்சு. இதில் நம்ம நிறைய காய்கறிகள் சேர்க்குறதால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதே குட்டி பசங்களுக்கு நீங்கள் காய்கறிகள் இப்படி இருந்தால் பிடிக்காதுன்னா நீங்கள் இந்த காயெல்லாம் வேக வச்சு அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். நீங்களும் கட்டாயம் எல்லாரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.